வந்து மக்ஃபிரத்துக்கு கேட்கணும், எப்படி வந்து அல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொல்லி. இப்போ அந்த இவ்வளோ நோக்கம் என்னங்க, அல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. இன்னொரு ஹதீஸில் வரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாவுடைய பேர் சொன்னாங்க, அல்ல உன்னுடைய ஹபீப் உன்னுடைய முகமது இறுதி நபி ரசூலுல்லாவுடைய பொருட்டாலே என்னோட பார்த்து மன்னிச்சிரு அல்லான்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இன்றைக்கு நம்ம துவா கேட்கும் போதெல்லாம் இறுதி கடைசியில் என்ன செய்யணும், நம்ம அல்ல நம்மளுடைய துவா யார், பெருமானார் உங்களோட பொருட்டால் எங்களோட துவா கபூலாக்கிறேன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா தான் இந்த இடம் தான். இந்த துவா மன்னிக்கப்பட்டுருச்சு, அவங்களுக்கு கபூலாக்கப்பட்ட இடம். அதுதான் ஜபல ரஹ்மத்துன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹாஜிங்க அங்கே வந்து தங்கினா தான் உங்களை ஹஜ்ஜு முழுமையாகும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய நேரத்தில் அப்போ தான் அவங்களோட ஹஜ்ஜு முழுமையாகும். இல்லைன்னா ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து ஒரு சுற்றிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமல் இது ஹஜ்ஜோட அமல். எந்த அளவுக்கு சொன்னால் இங்கே எந்த ஒரு பெரிய அமல் எதுவுமே கிடையாது, உட்காந்து வெறும் துவா கேட்கறது மட்டும்தான். நீங்கள் எப்போ இந்த அரஃபா மைதானத்துல வந்து எல்லா இடத்துல எல்லாம் என்னோட பார்த்து மன்னிச்சுன்னு கை எதுங்களோ எல்லாம் எல்லா பார்த்தும் மன்னிச்சிடும். எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு மனிதன் உலகத்துடைய மிகப்பெரிய பாவியாளி அவர் தான். அவரோட யாரும் பாவம் செஞ்சதே இல்லை, அவ்வளோ பெரிய பாவியாளி. அவர் நினைக்கிறாரு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவானான்னு சொல்லி நினைக்கிறதா மிகப்பெரிய பாவமாக. அவர் எவ்வளோ பெரிய பாவியாளியாக இருக்கட்டும், உலகத்துடைய பூமியிலிருந்து வானவர்கள் பார்த்து சேர்த்து வைக்கட்டும், அன்றைய நாள் அவங்க செய்யக்கூடிய துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கிற அவங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடணும். ஹதீஸ்ல வருதுல 2 மௌத்து எப்படிப்பட்ட மௌத்துன்னு சொன்னால், ஒரு கை குழந்தை தாய் வயிற்றுலேருந்து பிறந்து வெளியே வந்தால் எப்படியோ அதே போல் தான் அவங்களோட மௌத்து ஆகக்கூடிய நேரத்தில். ஒன்று ஹஜ்ஜுக்கு அப்புறம், 2வது பெருநா தொழுகை அப்புறம். இந்த 2 மௌத்து அருமையான மௌத்து. இப்போ ஹஜ்ஜில் இது கொண்டு நம்மளுக்கு விளக்கம் என்னங்க, ஹஜ்ஜு நம்ம செஞ்சாலும் அல்ல நம்மளோட எல்லா பாத்தும் மன்னிச்சிடறோம். அதுதான் பர்ஃபாவுடைய நாள், முக்கியமான நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சூரியன் உடைந்தது பிறகு அரஃபாவில் வந்தாங்க, இங்கே தங்கினாங்க. அந்த மஸ்ஜிதை நிமிரான் காமிச்சாங்க பாருங்க, அந்த இடத்துல லோரையும் அசரும் ஜம்மு கசர் செஞ்சாங்க. ஹஜ்ஜில் மட்டும் தான் அந்த அமல் செய்வாங்க. ஜம்மு கசர் என்ன, லோருடைய இறுதி நேரம், அசருடைய ஆரம்ப நேரம். அதற்கு வெயிட் பண்ணி தான் தொழுவாங்க. அதற்கு ஹஜ்ஜிங்க என்ன பண்ணிப்பாங்க, உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடைசி நேரத்தில் தொழுவாங்க, பான் சொல்லுவாங்க, அடுத்து அசர் தொழுகை தொழுவாங்க. அதே போல தான் முஸ்தலிஃபாலே பக்து வந்துடும், தொழ மாட்டாங்க, அந்த கடைசி நேரத்தில் செய்வாங்க. அதுதான் அமல், ஹஜ்ஜுடைய அமல். சூரியன் மறைந்த பிறகு மக்ரிபோடைய நேரத்தில் என்ன பண்ணாங்க, முஸ்தலிஃபாவுக்கு திரும்பி போயிடும். அரஃபாவுடைய நாள் நம்ம இங்கே வந்து உட்காந்து அல்லாவுக்கு நினைவு கூறுறது மட்டும்தான் நம்மளுடைய அமல், தவிர எந்த ஒரு அமல் கிடையாது. ஹாஜிங்க வரலாம் அவங்களோட ஹஜ்ஜம் உண்மையாகும். பிறகு 9க்கு மினாலேருந்து இங்கே வருவாங்க, மக்ரிப் வரைக்கும் இருப்பாங்க. பிறகு மக்ரிப் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நேரம் முஸ்தலிஃபா போயிடுவாங்க. முஸ்தலிஃபா போன பிறகு அங்கே ஜம்மு கசர் செய்வாங்க, மக்ரிப் இஷா. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஷைத்தான கல் எடுத்துகிட்டு போய் ஷைத்தான் கல் அடிப்பாங்க. சில அது போகும்போது மௌலானா விளக்கமாக சொல்லுவாங்க. முன்னாடி அனுமதி இருந்துச்சு, இப்போ ஒரு 3 மாசமா வந்து உள்ளே யாரும் போகணும். 3 மாசமா மக்கள் செய்கிற சில தவறுனாலே கவர்மெண்ட் பண்ணுவோம், ரூல்ஸ் பண்ணுவோம். மேலே நிறைய மிஸ் பாக்கெட் நம்ம ஹாஜியோட நிறைய காசு காணும், நிறைய க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அக்டோபர் வரைக்கும் பார்த்தோம், நவம்பர்லேருந்து யாரும் இப்போ மேலே போகிறது. ஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லாரும் போவாங்க. போகலாங்களா? அதான் இது ஜப்புல ரஹ்மத், இது மலை, இது